அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீன் கிச்சன். நான் உங்கள் ராம். இன்றைக்கி வந்து நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் ஹலீமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹலீம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. நான் வந்து 15 கிலோ ஆட்டுக்கறி ஹலீம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னவோ அதை எடுத்திருக்கேன். நான் முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 3 கப்பு முழு கோதுமை எடுத்திருக்கேன், உடைச்ச கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது நான் அந்த பருப்பு, அரிசி, கோதுமை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு, பெரிய பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குக்கரில் நீங்கள் இதெல்லாம் போட்டு குக் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் போடும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு வந்து கோதுமை வந்து முழுசாக நல்லா மேஷ் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கோட் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பெப்பர் கார்ன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து 15 எல்பின்றதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பேலீஃப் ஒரு 8 போட்டிருக்கேன். அடுத்து க்ளவுஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மராத்தி மொக்கு ஒரு 10 நம்பர் போட்டிருக்கேன். பட்டை ஒரு 2 நம்பர் போட்டிருக்கேன். கார்லிக் ஒரு 20 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது நான் 15 எல்பி இதெல்லாம் ஆயில் ஊற்றி போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கோட் எடுத்து போட்டுக்கலாம். நான் 15 கிலோ கோட்டு போட்டிருக்கேன். ஸோ குக் பண்ணும்போது கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் டர்மரிக் போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சு குக் பண்ணும்போது சேம் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு மீட் நல்லா குக் ஆகி போன்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு மீட்டை தனியாகவும் போனு தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீட்டை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வாட்டரை அவுட் பண்ணக்கூடாது, வாட்டரை எடுத்து வச்சுக்கணும். அந்த வாட்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டு குக் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதனால் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி குக் பண்ணலான்றதை பார்த்துலாங்க. நம்ம மீட்டையும் குக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி குக் பண்ணுறதுலான்னு பார்த்துலாங்க. நான் வந்து ஒரு 5 ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். 2 கத்தை மின்ட்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பஞ்சு கொரியாண்டர் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பஃபே ஸ்பூன் அளவு பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு பஃபே ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயிலை ஊற்றிட்டு ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் புதினாவையும் கொரியாண்டரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எனக்கு பச்சை மிளகா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா போட்டதும் புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டதும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே நான் இஞ்சி பூண்டு விழுது 1 கப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கின உடனே மிளகு போட்டுக்கிறேன். நான் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த மிளகு வந்து போட்டுக்கிறேன். மிளகு போட்டதையும் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா பவுடரை போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் போட்டதோடனே கொஞ்சமாக மறுபடியும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிப்போம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம போன் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த மீட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். கறியை வந்து போட்டுக்கலாம். கறியை போட்டு கொஞ்சமாக வதக்குவோம்.
கறியை போட்டு வதக்கினோடனையும் நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா அந்த தண்ணியை இப்போ ஊற்றிப்போம். தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த நம்ம ஏற்கனவே மீட்டை நல்லா குக் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வாட்டரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வந்து பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். மீட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்போட குவான்டிட்டியும் ஒரே அளவாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி அதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக தாளித்து அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ நல்லா மேஷியாக நல்லா சமயம் வந்துருச்சு குக் ஆகி. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹெவியான ஃபீல் அதிகமாக வராது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட்றது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். வாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ரெசிபியை. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, bye from RK.